குழந்தைகளோட ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும். ராகு, சுக்கிரன், சனி உள்ளிட்ட முக்கிய கிரகங்கள் உங்க ராசியில இருந்து இந்த 15 நாட்கள் மட்டும் சற்று கவனமாய் இருக்கணும். பணிச்சுமையை அதிகரிக்கும், குடும்பத்துல வாக்குவாதம் அதிகரிக்கும், வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து போகணும், வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்கணும், தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்கு நுழைப்பதை தவிர்த்துக்குங்க. மீனராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாய் இருக்கணும். பல், கண், எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமான வழிபட்டுட்டு வாங்க. தடைகள் நிவர்த்தியாகி முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மே மாதத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து போடாதீங்க. ஜென்ம சனி அப்படிங்கிறதால மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. சனிக்கிழமையில வியாழக்கிழமை தோறும் அசைவ உணவுகளை தவிர்த்து வாங்க. குரு பகவானுக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் கெட்டியா பிடிச்சுக்குங்க. மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்.